Hello friends, welcome to NithishFamily. இன்னைக்கு பார்க்க போற வீடியோ அப்படின்றது ஜூன் மந்த் வெயிட் லாஸ் சேனல்ல டே 22 ஓட vlog தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க இன்னைக்கு வெயிட் என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு என்னோட வெயிட் அப்படின்றது 57.200 கிராம். நேத்திக்கு என்னோட வெயிட் அப்படின்றது 57.300 கிராம் காமிச்சது. ஒரு 100 கிராம் இன்னைக்கு குறைச்சிருக்கேன். ஏன் வெயிட் லாஸ் ஸ்லோவா இருக்கு அப்படின்னா நம்ம லாஸ்டா குறைக்கிற அந்த ஃபேட் அப்படின்றது கொஞ்சம் ஸ்டஃபனா தான் இருக்கும். ஸ்லோ ப்ராசஸா பண்ணும்போது தான் நம்மளோட ஸ்கின் வந்து டோன் ஆகும். அதே நேரத்தில் வெயிட் லாஸ் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி தெரியாமல் அழகாகவும் ஒரு ஸ்ட்ரக்சர் வர்றதுக்கு ஸ்லோவான ப்ராசஸ் தான் பெஸ்ட். லாஸ்ட் ஒரு 5 kg காலையில் மணி வந்து 5:15 ஆகுது. இன்னைக்கு எந்திரிச்சது அப்படின்றது 4:50 எந்திரிச்சிட்டேன். முழிப்பு தட்டிடுச்சு, அதனால 4:50 எந்திரிச்சிட்டேன். கொஞ்சம் நேற்று நல்லா வாக்கிங் போனது, பயங்கர டயர்டு. அதனால ஒரு 10 மணிக்கெலாம் படுத்ததுனால கரெக்டான டயத்துக்கு படுத்துட்டோம் அப்படின்னா சீக்கிரம் காலையில் நம்ம சீக்கிரமாக எந்திரிச்சிடலாம். அது மாதிரி ராத்திரி தூங்குற தூக்கம் அப்படின்றதும் நல்ல முழு தூக்கமாக தூங்குனீங்க அப்படின்னா காலையில் ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுக்கு அலாரம் எல்லாமே, அதாவது முழிப்பு வந்துடும். சரியாக தூங்கலை அப்படின்னா தான் கூட நம்மளால காலையில் எந்திரிக்க முடியாது. அதனால ராத்திரிக்கு வெயிட் லாஸ்ல ரொம்ப முக்கியம் 8 மணி நேரம் தூங்குறது. குறைஞ்சது ஒரு 7 மணி நேரமாவது தூங்குங்க. இன்னைக்கு காலையில் ஃபர்ஸ்ட் 5:15 நான் எடுக்கிறது ஆம்லா ஃபேட் கட்டட் ட்ரிங்க் தான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன். குடிச்சிட்டு 5:30 வாக்கிங் போக கரெக்டாக இருக்கும். இன்னைக்கு காலையில் எப்பயும் போல நாங்கள் 5:30 வாக்கிங் போனோம். போயிட்டு வீட்டுக்கு வரும்போது மணி 7 ஆயிடுச்சு. என்னோட வாக்கிங் ஸ்டெப் அப்படின்றது இன்னைக்கு 11,000 ஸ்டெப் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். காலையில் மணி இப்போ வந்து 7:30 ஆகுது. இன்றைக்கி எடுக்கிற ஜூஸ் அப்படின்றது வாட்டர்மெலன் ஜூஸ் தான் எடுக்கிறேன். எந்த விதமான சுகரும் கிடையாது. வாட்டர்மெலன் ஒன்லி தண்ணி போட்டு அடித்து வடிகட்டி அப்படியே எடுக்கிறது தான் காலையில் எடுக்கிற ஜூஸ் அப்படின்றது. இதுதான் integrate yoga in my life by practicing it regularly along with my family and encourage friends. காலையில் நிதிஷோட ஸ்கூல்லேருந்தே வந்து 1 hour வந்து யோகா பீரியட் மாதிரி வச்சு அவனுக்கு யோகா சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுதான் நிதிஷ்க்கு வந்து யோகா மாதிரி போயிட்டு இருந்தது. காலையில் மணி வந்து 8:30 ஆகுது. நான் எடுத்துக்கிறது சிறுதானிய தோசை. ஊத்தாப்பம் மாதிரி கொஞ்சம் 2 கரண்டி மாவு போட்டு ஒரே தோசையாக எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் முளைக்கட்டின பச்சைப்பயிறு ஒரு கைப்பிடியும், தேங்காய் சட்னி வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். இதில் வந்து புதினா பச்சையாக போட்டு அரைப்போம், கொஞ்சம் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வெயிட் லாஸ்ல புதினா நிறைய எடுத்துக்கோங்க. ஸோ காலையில் டிஃபனாக நான் எடுத்துக்கிறது இதுதான், சிறுதானிய தோசை. நிதிஷும் சேம் அதே தான் எடுத்துக்கிறான். அவனுக்கு கொஞ்சம் முறுமுறுன்னு சுட்டுருப்பேன் எண்ணெய் ஊற்றி. இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு நான் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பித்தேன். எக்ஸசைஸ் அப்படின்றது நான் ஜூன் மந்த் எக்ஸசைஸையும் மே மந்த் எக்ஸசைஸையும் மிங்கிள் பண்ணி தான் பண்ணேன். ரெண்டும் சேர்ந்து 2 செட்டு பண்ணேன். ஒவ்வொரு எக்ஸசைஸும் 30 கவுண்டிங்கில் 2 செட்டு பண்ணேன். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 45 நிமிஷம் ஆச்சு. ஒரு நாளைக்கு வந்து நான் இப்போ வந்து 45 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணுறேன். ஏன்னா திங்கக்கிழமை அப்படின்றது வீடு கிளீனிங் ஒர்க் வேலையும் இருக்குமா, அதனால ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணோம், டயர்ட் ஆயிரும். அதனால ஒரு 45 நிமிஷத்துக்கு தான் வந்து எக்ஸசைஸ் பண்ணேன். ப்ளஸ் வார்ம் அப் கூல் டவுனும் சேர்ந்து 1 hour ஆயிடுச்சு. மதியானம் இன்னைக்கு மணி 1 ஆகுது. சாப்பாடு 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். வெள்ளைப்பூடு குழம்பு ஒரு 50 கிராமுக்கு எடுத்திருக்கேன். ஒரு 10-15 வெள்ளைப்பூடு இருக்கிற மாதிரி. வெண்டைக்காய் பொரியல் 100 கிராம், அவரைக்காய் பொரியல் ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். இதுதான் இன்னைக்கு மதியான சாப்பாடாக நான் எடுக்கிறேன். இதே தான் சேம் நிதிஷ்க்கும் அதே சாப்பாடு தான். அவனுக்கும் கொஞ்சமாக சாதம் வச்சு அவன் வந்து ஒரு 12:15 சாப்பிட்டு முடிச்சிட்டான். அவன் கிளாஸ் டைம் அப்படின்றது 12:15 1 மணிக்கு. ஈவினிங் ஸ்நாக்ஸாக 3 மணிக்கு நான் எடுக்குது ஒரு மாம்பழம், குட்டி மாம்பழமாக எடுத்துக்கிறேன். வெயிட் லாஸில் இருக்கவங்க மாம்பழம் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம செரிமான சக்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கும் நம்மளுக்கு வந்து விட்டமின் ஏ வேணும். அப்போ வந்து மாம்பழம் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் நிறைய எடுக்காதீங்க. சின்ன பழமாக ஒரு பழம் இருந்தால் எடுத்துக்கோங்க. பெரிய பழம் அப்படின்னா ஒரு சைடு பீஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. டெய்லி எடுக்காமல் வாரத்தில் 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் நான் இதான் எடுக்கிறேன். ஈவினிங்கில் இன்றைக்கி நான் 4 மணிக்கே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். யோகா தான் பண்ணேன். மத்தியான சாப்பாடு சீக்கிரம் எடுத்து மத்தியான சாப்பாடு எடுத்து ஒரு 3 மணி நேரம் கழிச்சிட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் யோகா எது வேணால் பண்ணிக்கலாம். ஸோ ஈவினிங்கில் நான் பண்ணது யோகா தான் பண்ணேன். அதுவுமே ஒரு 30 to 45 நிமிஷம் வரைக்கும் ப்ரீத்திங்கோட எல்லாம் சேர்த்து எனக்கு 45 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ ஈவினிங்கில் என்னோட யோகாவை நான் சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டேன்.
7 டே சேலட்டுக்கு ஃபஸ்ட்டு டேக்கு நான் எடுக்கிறது வேர்க்கடலை தான். காலையில் எந்திரிச்சனையுமே ஊற வச்சுட்டேன். எவ்வளோ எடுப்போம் அப்படின்னா நாங்கள் 3 பேர்த்துக்கு இந்த ஆளாக்குக்கு ஒரு ஆளாக்கு எடுப்பேன். நீங்கள் ஒரு ஆளுக்கு எடுக்கணும் அப்படின்னா கவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 25 பருப்பு இருக்க மாதிரி கவுண்ட் பண்ணி ஒரு ஆளுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு நேரத்துக்கு சேலட்டுக்கு வெயிட் லாஸ்க்கு 20லேருந்து 25 பருப்பு கவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, போதுமானது. வேக வச்ச வேர்க்கடலை இது வந்து. குக்கும்பர், பெரிய குக்கும்பராக ஒரு குக்கும்பர் எடுத்திருக்கேன். கேரட்டை திருகியிருக்கேன். வெங்காயம் அதே மாதிரி தான் நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் புதினா கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பவுலில் மிக்ஸ் பண்ணலாம். அடுத்து என்னென்ன ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். பவுலில் இப்போ வேர்க்கடலையை போட்டுக்கலாம். குக்கும்பரை போட்டுக்கோங்க. தக்காளி, புதினா, கேரட், வெங்காயம், ஒரு சின்ன டீஸ்பூனுக்கு உப்பு போட்டுக்கோங்க. வெறும் மிளகா பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இதில் நான் கரம் மசாலா பொடி போட மாட்டேன். வேணும்னு நீங்கள் கரம் மசாலா பொடி போட்டுக்கோங்க. ஈவினிங்கில் எங்கள் வீட்டில் கரம் மசாலா பொடி போட்டால் ஒரு மாதிரியாக இருக்குன்னுவாங்க. கொஞ்சமாக ஒரு 4 ட்ராப் இருக்க அளவுக்கு எலுமிச்சம்பழம் சாறு விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொத்தமல்லி தலையும் போடலாம். என்கிட்ட இப்போதைக்கு கொத்தமல்லி தலை இல்லை. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாம் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த சேலட்டை வந்து எனக்கு ஈவினிங் எடுக்க கொஞ்சம் செமிக்கிறது கஷ்டமாக இருக்குன்னா மார்னிங் சேலட்டாகவும் இதை எடுத்துக்கலாம். வேக வச்சுருக்கும்போது இது கூட என்ன பண்ணலாம், நம்ம சவுச்சவு, சொரக்காய், பீக்கங்காய் இதெல்லாம் வந்து கட் பண்ணி பச்சையாகவே சாப்பிட்லாம். இந்த சாலட்டோட எப்படி வந்து நம்ம குக்கும்பர் கட் பண்ணுறோமோ அதே மாதிரி காய்களும் நம்ம பச்சையாக எடுத்துக்கலாம். வெண்பூசணி நல்லா பொடுசாக கட் பண்ணி போட்டோம்னா டிஃப்ரென்ஸ் தெரியாது. பருப்புங்களோட வேக வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு டே வேர்க்கடலை சாலட் ரெடி ஆயிடுச்சு. இது நான் இப்போ எடுக்கிறது மணி கரெக்டாக 5:25 ஆகுது. எனக்கு ஒரு ஆளுக்கு நான் எடுக்கிற அளவு குவான்டிட்டி அப்படின்றது பார்த்துக்கோங்க. இந்த கப்புக்கு 1/2 கப்பு தான் வரும். அது வந்து 3 ஷேர் பண்ணி சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும் ஒரு ஆளுக்கு. ஏற்கனவே திரும்ப சொல்கிறதா, ஒரு ஆளுக்குன்னு எடுக்கும்போது ஒரு 25 பருப்பு கணக்கு அளவுக்கு எடுத்துக்கோங்க, போதுமானது. அதுக்கு மேலே எடுக்க வேணாம், அப்புறம் நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகாது. வெயிட் அப்படியே ஸ்டவனாக நின்றும். அளவு ரொம்ப முக்கியம் சாப்பாட்டில், அதுவும் வெயிட் லாஸில் ரொம்ப முக்கியம். ஹெல்த்தியாக சாப்பிட்டாலும் நம்ம அளவுகளை கரெக்டாக நம்ம கலோரிக்கு தகுந்த மாதிரி எடுக்கணும். அப்படின்னா தான் வெயிட் லாஸும் இருக்கும். ராத்திரிக்கு 8 மணிக்கு எடுக்கிறது. கடைசியாக ஃபேட் கட்டட் ட்ரிங்க் தான் எடுக்கிறேன். 8 மணிக்கு எடுக்கிறேன் நான். 6 மணிக்கு சாப்பிட்டு முடித்தேன். 7, 8 ஒரு 2 மணி நேரம் கழித்து வந்து ஃபேட் கட்டட் ட்ரிங்க் எடுக்கிறேன் நான் கரெக்டாக. ஸோ லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணுறது இதுதான். ஃபேட் கட்டட் ட்ரிங்க் எடுத்துகிட்டு சாலட் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வீட்டு வேலைகள், துணி மடிக்கிறது அந்த மாதிரி வேலை முடிச்சுட்டு நான் வீடியோ எடிட் பண்ண வந்துட்டேன். நிதிஷும் சாப்பிட்டுட்டு நிதிஷ் அப்பா ராத்திரிக்கு சூப்பு குடித்தாங்க, கொள்ளு சூப்பு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே வந்து நிதிஷ் வந்து கொஞ்சம் நேரம் படிக்க உட்காந்தான். கிட்டத்தட்ட ஒரு 7:30லேருந்து ஒரு 8:30 வரைக்கும் கொஞ்சம் நேரம் வந்து சார் படிக்க ஆரம்பித்தார். நான் எடிட்டிங் பண்ணேன். அதுக்கப்புறம் அம்மா கிட்டே இருந்து ஃபோன் கால், அந்த மாதிரி எங்களோட வேலைகள் போய்கிட்டே இருந்தது. கரெக்டாக 10:30க்கு மேலே பயங்கர டயர்ட் ஆயிரும் எனக்குமே, நான் தூங்க போயிடுவேன். ஸோ மேக்ஸிமம் டயட்டில் இருக்கிறவங்க அப்படின்றவங்க குறைஞ்சது 7 மணி நேரமாக தூக்கணும். தூங்கினாதான் ஃபேட் லாஸும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுவும் ராத்திரிக்கு மெயின் தூக்கம் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி என்னோட டயட் அப்படின்றதும் சரி, எக்ஸசைஸ், யோகா, வாக்கிங் எல்லாத்தையும் நான் சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டேன். நீங்களும் கண்டிப்பாக ஃபினிஷ் பண்ணிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை சந்திக்கலாம்.